Hi friends, welcome to my YouTube channel. I am Rajati from We All Learn Today. Hello friends, இன்னைக்கு வீடியோவில் கூகுள் ஃபார்ம்ஸை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு கூகுள் ஃபார்ம்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ இதில் லோட் ஆகிற அந்த ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்குல்ல, இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ஒரு கூகுள் ஃபார்ம் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையானது ஒரே ஒரு கூகுள் அக்கௌண்ட் மட்டும்தான். கூகுள் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்மளோட ஜிமெயில் ஐடி. ஸோ இதில் ஃபார்ம்ஸில் கோ டு கூகுள் ஃபார்ம்ஸ் இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி என்னோட மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்தனால எனக்கு டேரெக்டாக இந்த விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயில் ஐடி பாஸ்வேர்ட் நீங்கள் கொடுத்து சைன்இன் பண்ணி உள்ளே வர மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து டெம்ப்ளேட்ஸ், இதெல்லாம் ஜஸ்ட் ப்ரீடிஃபைன்ட் டெம்ப்ளேட்ஸ். ஈவென்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், RSVP, ஸோ இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக இதில் இருக்கிறது. இது நம்மளுக்கு சிமிலராக இருக்குது அப்படின்னா நம்ம இந்த இதவே ஆல்ரெடி ப்ரீடிஃபைண்டாக இருக்கிறதவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நம்ம வந்து ஒரு பிளாங்க் ஃபார்மே நம்ம கிரியேட் பண்ணலாம். இந்த வீடியோவில் நான் பிளாங்க் ஃபார்ம் வச்சு உங்களுக்கு இந்த மாதிரி எப்படிலாம் டிசைன் பண்ணணும், எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நான் ஃபுல்லாக சொல்லித்தரேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பிளாங்க்கை நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே எடிட்டபிள் ஃபார்மேட்டு தான். ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட்டு ஜிகே சாம்பிளுக்கு 3 கொஷின்ஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி நான் சொல்லித்தரேன். ஸோ ஜிகே கொஷின்ஸ் இங்கே வந்து நம்ம இந்த ஃபார்மோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம். ஸோ இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறவங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே நம்ம வாங்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நேம். நான் நேம் டைப் பண்ண உடனே இந்த ஷார்ட் ஆன்சர் இது எல்லாமே நம்ம வந்து இதெல்லாம் கைண்ட் ஆஃப் ஆன்சர்ஸ். நம்ம வந்து ஷார்ட் ஆன்சரே இதுக்கு போதுமானது. நேம். ஸோ நான் இப்போ ரெக்கார்டை எனேபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா இது கம்பல்சரி. அதாவது இந்த கொஷினை வந்து ஆன்சர் பண்ணுறவங்க ஸ்கிப் பண்ண முடியாது. கண்டிப்பாக இதுக்கு ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். ஸோ அடுத்த கொஷினுக்கு இந்த ப்ளஸ்ஸை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ஸோ அடுத்து அவங்களோட இமெயில் ஐடி. நான் இமெயில் அட்ரஸ் அப்படி கொடுத்த உடனே ஜஸ்ட் இங்கே ஒரு சஜஷன் அது நம்மளுக்கு கொடுக்குது, எனேபிள் இமெயில் கலெக்ஷன் செட்டிங்ஸ். இது ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னாலே எனக்கு இந்த ஆன்சர் ஒன்லி வந்து இமெயில் ஐடி மட்டும்தான் கெட் பண்ணும். அதாவது நார்மலாக ஏபிசிடி அப்படின்னு கொடுத்துட்டு அவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்களோட மொபைல் நம்பர். ஸோ மொபைல் நம்பர் கொடுத்த உடனே ஸோ இது ஆல்ரெடி நம்பரில் இருக்கும், அதனால நான் நம்பர்லேயே கிளிக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதையும் நான் கம்பல்சரியாக ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே பேசிக் இன்ஃபர்மேஷன். அந்த அவங்களோட மெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர் அண்ட் நேம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு கீழே அனதர் செக்ஷன் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு இங்கே இருக்கா கடைசியில் ஆட் செக்ஷன், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்மளுக்கு 2வது செக்ஷன் வந்துருச்சு. இங்கே தான் நம்ம ஜிகே கொஸ்டினை கெட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம இங்கே இந்த கொஸ்டினை ஜஸ்ட் இங்கே பேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ ஆட் கொஷின்ஸ், இங்கே நம்ம கொஷின்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக தான் நான் சாம்பிளுக்கு 3 கொஷின்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட். சாரி, சரியா காப்பி ஆகலை. காப்பி பேஸ்ட் அண்ட் ஆப்ஷன்ஸையும் நம்ம காப்பி பேஸ்டே பண்ணிடலாம். ஜஸ்ட் நீங்கள் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னாலே செகண்ட் ஆப்ஷனுக்கு மூவ் ஆயிரும். 17, 19, 20 ஜஸ்ட் என்டர் பண்ணலாம். 2017 என்டர். ஸோ இந்த கொஷினில் கரெக்டான ஆன்சர் வந்து லாஸ்ட் ஒன் 2020. ஸோ இந்த இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கொஷினை நம்ம ஆன்சர் கீயை செட் பண்ணிட்டோம் அப்படின்னா
இந்த ஃபார்ம் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு எவால்வேட் பண்ணி குடுத்துரும். ஸோ இந்த கொஸ்டின ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறனால, ஸோ இத 1, 2, 3ங்கிறத எடுத்து விட்டுருவோம். ஏன்னா நம்ம கொஸ்டின ஷஃபிள் பண்ணி கூட குடுக்கலாம். இதுல நெறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. எல்லாத்தையுமே இந்த வீடியோஸ்ல நான் நூக் அண்ட் கார்னர் எல்லாத்தையுமே நான் இதுல சொல்லி தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இது ஜஸ்ட் ரெக்யூர்ட், அதாவது இந்த கொஸ்டின ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இத கம்பல்சரியா மாத்துறேன். ஸோ நெக்ஸ்ட். ஸோ இந்த கொஸ்டின்ல நம்ம மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினும் குடுத்துக்கலாம். பேராகிராஃப் இல்ல செக் பாக்ஸ் இந்த மாதிரி நெறைய ஃபீச்சர்ஸ் இதுல இருக்கு. ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ். இது ஈஸி தான். நம்ம ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட். இது உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு கொஸ்டின் எனஃப் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது, டிட் யூ லைக் திஸ் வீடியோ? ஸோ நம்ம கொஸ்டினவே இது ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுது. நான் இப்படி ஜஸ்ட் டைப் பண்ண உடனேமே இது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுது. எஸ் ஆர் நோ கொஸ்டின் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா இந்த கொஸ்டின் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு ஏத்தாப்ப ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஸோ நான் டைரக்டா எஸ் அண்ட் செகண்ட் ஆப்ஷன் நோ. மேபி இருக்கு. ஸோ எனக்கு அது வேண்டாம். ஜஸ்ட் எஸ் ஆர் நோ மட்டும் நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் ரெக்யூர்ட். ஸோ இதுதான் ஆட் கொஸ்டின். ஒரு கொஸ்டினை எப்படி அடுத்தடுத்த கொஸ்டின் ஆட் பண்றது அப்படின்னு. ஸோ இது மெயில் ஐடி அட்ரஸ் கெட் பண்ணிக்கிடும். இது வந்து நேம், சாரி மொபைல் நம்பருக்காக மட்டும். இது நேம். இந்த ஸ்டார், ரெட் கலர் ஸ்டார் எது மென்ஷன் பண்ணுது அப்படின்னா இது கம்பல்சரி கொஸ்டின் அப்படிங்கிறத இது மென்ஷன் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் செஷன் எப்படி ஆட் பண்ணணும் எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம கொடுத்து போயிட்டே இருக்கலாம். இதுதான் ஆப்ஷன். ஷார்ட் ஆன்சர் வந்து நம்ம நேம்ல யூஸ் பண்ணோம். பேராகிராஃப் வந்து நிறைய, அதாவது ஒரு ஃபுல் அவங்களோட ஃபீட்பேக் வாங்குறோம் அப்படின்னா ஃபுல் சஜஷன் கூட அவங்க டைப் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் நம்ம இப்போ தான் பார்த்தோம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். செக் பாக்ஸும் நம்ம கொடுத்துக்கலாம். ட்ரா பாக்ஸ் அது மாதிரி ஒரு ஃபைலை நம்ம அப்லோட் பண்ணலாம். இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஆன்லைன் வெபினார் போயிட்டு இருக்கு. இந்த வெபினார்ஸ் எல்லாத்துலயுமே சிலது வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க, சிலது வந்து நம்ம அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அமௌண்ட் பே பண்றோம் அப்படின்னா அந்த ரெசிப்டை வந்து அட்டாச் பண்ணுவோம் கரெக்டா. அந்த இடத்துல தான் இந்த ஃபைல் அப்லோட் அப்படிங்கிறது நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இதுவும் நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படின்னு ஒரு சாம்பிளுக்கு. ஸோ அட்டாச் யுவர் ரெசிப்ட். இந்த இடத்துல நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஃபைல் அப்லோட் இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்க என்னன்னா நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ எல்லா டைப்பையும் நம்ம அலோவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல டாக்குமெண்ட்டாக அவங்க கொடுக்கலாம், இல்லைன்னா பிடிஎஃபாக கொடுக்கலாம், இல்லைன்னா இமேஜாக இருக்கலாம், ஆடியோவாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ ஜஸ்ட் இவ்வளோ மட்டும் கொடுத்துட்டு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் வந்து நம்ம 1 வரைக்கும் கொடுத்துக்கலாம். இல்லை 5 ஒன்னே போதும். ஏன்னா ஒரே ஒரு ரெசிப்ட் தான். சப்போஸ் ஒரு இது ரெசிப்ட் இல்லை, ஏதோ ஒரு ஆன்சர் 2 சைடு இருக்கு அப்படின்னா ஸோ அந்த டைம்ல நம்ம வந்து மட்டும் இந்த சாய்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ரெசிப்ட்னால 1 இமேஜ் 1 சைடு வந்து போதும். நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம் 10 GB வரைக்கும். இது எல்லாமே உங்களுக்கு எங்க ஸ்டோர் ஆகும் அப்படின்னா உங்களோட கூகுள் டிரைவ்ல. இப்போ நீங்க ஓபன் பண்ணிருக்கீங்களா இந்த மெயில் ஐடி பாஸ்வேர்டு இதுக்குள்ள இருக்கிற டிரைவ்ல தான் நம்மளுக்கு எல்லாமே போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அடுத்த கொஸ்டின் கொடுக்குறேன். இங்க உங்களுக்கு தெரியுதா, அட்டாச் யுவர் ரெசிப்ட், ஆட் ஃபைல். ஸோ இதுதான். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல. நம்ம வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் வந்து நம்ம டெக்ஸ்டா இல்ல, மேக்ஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஃபார்முலாஸ் அந்த மாதிரி இருக்கும். இல்ல அப்படின்னா ஒரு இமேஜ் இம்போர்ட் பண்ணி இதுல இருக்க டிஃபரன்ஸ் கொடுங்க, அந்த மாதிரி கிட்ஸுக்கு அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம கொஷினை கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா இமேஜா நம்ம இங்க கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதுல இருக்கு. ஸோ இதுல அவங்க ஆன்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்சஸ்ல காமிக்கும், அதாவது இந்த இடத்துல நம்மளுக்கு காமிக்கும். ஸோ இதுதான் கொஷின்ஸ் ஆட் பண்ணுறது. இன்னும் நிறைய இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் பேசிக்கா இது என்னன்னு பார்த்துடலாம். ஒரு இப்போ தீம், அதாவது நம்ம ப்ரீவியஸ் ஃபார்ம்லாம் பார்த்தோம்ல அந்த மாதிரி நம்ம இதுக்கும் வச்சுக்கலாம். ஜஸ்ட் தீம் கிளிக் பண்ணுறேன். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த தீம் மாற்றிக்கலாம். உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இங்கே கிளிக் பண்ண நம்மளுக்கு எல்லாமே மாறும்.
அதே மாதிரி ஒரு இமேஜை வந்து நான் கொடுக்கலாம். ஹெடர் ஃபைல நான் வந்து இமேஜஸ் கொடுக்கலாம். பை டிஃபால்ட்டா இவங்களே வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல நம்மளுக்கு பிடிச்ச ஏதாவது ஒன்று நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா டைரக்டா நம்ம வந்து இதுல இருக்கிறதும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நம்ம வந்து நம்மளுக்கு என்ன மாதிரி இமேஜஸ் வேணுமோ அதை ப்ரௌஸ் பண்ணியும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நான் இங்கே ஜஸ்ட் தீம் தான் செலக்ட் பண்ணேன். ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு ஆப்டான தீம் வந்து கலர் இதை எடுத்துக்கிச்சு. இல்லை எனக்கு வேணாம்னா நான் வேற கலர் மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் தீம்ஸ். ஸோ ஜஸ்ட் ப்ரிவ்யூ பார்க்கலாம். லோட் ஆகிட்டு இருக்கு, இமேஜ் வரும். ஸோ இதுதான் ஆன்சர் பண்றவங்க சைட்ல இருக்கிறது, உங்க மெயில் ஐடி. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் நான் இப்படி கொடுத்துட்டு நான் ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியாது. ஏன்னா அப்படின்னா இது வேலிடான இமெயில் ஐடி இல்லை அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுது. ஸோ ஒரு ப்ராப்பரான மெயில் ஐடி அப்படின்னா எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி ஃபார்மேட் மட்டும்தான் இது கெட் பண்ணும். ஸோ மொபைல் நம்பர்லாம் ஜஸ்ட் டைப் ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறேன். சாரி, நம்பருக்கு பதிலாக டெக்ஸ்ட் கொடுக்குறேன். இது அக்செப்ட் பண்ணிக்காது. ஏன் அப்படின்னா இது வந்து மொபைல் நம்பர். நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்பர்ஸ் மட்டும் தான் எனேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம நம்பர் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ இங்கே நேம், ஏதோ ஒரு நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் போகலாம். ஸோ இப்போ தெரியுதா, நம்ம நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த செக்ஷனே நம்மளுக்கு மூவ் ஆகுது. இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட இதுல இருந்து நம்ம இங்க செலக்ட் ஃப்ரம் டிவைஸ், அதாவது நம்ம லோக்கல் சிஸ்டம்ல இருந்து நம்ம ரெசிப்டுக்கு சாம்பிள் எடுத்துச்சுங்களா அந்த மாதிரி இமேஜஸ் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் சாம்பிளான ப்ரிவ்யூ. ஸோ அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் எல்லாமே. இப்போ இந்த ஃபார்மை எப்படி இன்னொருத்தவங்களுக்கு சென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் சென்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இதுல நம்ம டைரக்டா நம்ம ஒருத்தவங்களுக்கு அனுப்ப போறோம் அப்படின்னா அவங்களோட மெயில் ஐடி மட்டும் கொடுக்கலாம். ஆர்எல்ஸ் நம்ம செகண்ட் ஒன் இருக்க லிங்க் இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இதுல இது ஃபுல்லா இருக்கு, ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஷார்ட் அண்ட் யூஆர்எல் இதை கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு சின்ன அட்ரஸ் கிடைச்சிச்சா, இதை ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த லிங்கை நீங்க எங்கனாலும் ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நடக்கிற வெபினார்ஸ் எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி அவங்க யூஸ் பண்றது இந்த கூகுள் ஃபார்ம் தான். இதே மாதிரி தான் இந்த ஷார்ட் அண்ட் யூஆர்எல் தான் அவங்க எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட வெபினார்ஸ்க்கு அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிட்டு நம்ம இப்போ எங்கனாலும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இங்க பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. என்ட்ரு பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஃபார்ம்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அவ்வளோதான். இப்போ ரெஸ்பான்சஸ் வர வர உங்களுக்கு இந்த சைடு கவுண்ட் உங்களுக்கு காமிக்கும். ரெஸ்பான்ஸ் டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கவுண்ட் காமிச்சுட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி செட்டிங்ஸும் நம்ம போய் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ்ல என்னென்ன அப்படின்னா லிமிட் டு 1 ரெஸ்பான்ஸ், இது கண்டிப்பாக நம்ம எனேபிள் பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னா ஒரு யூசர் வந்து ஒன் டைம் தான் நம்ம ஃபார்மை ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்க இதை சப்போஸ் ஸ்டிக் பண்ணலை அப்படின்னா அவங்க மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஸோ ஜஸ்ட் இதை லிமிட் டு 1 ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணி சேவ் பண்ணிடுங்க. அண்ட் தென் செட்டிங்ஸ்ல வேற என்னென்னலாம் பண்ண அப்படின்னா ஷஃபிள் கொஸ்டின். ஸோ இதுக்காக தான் நான் இதுதான் என்ன சொன்னேன் அப்படின்னா கொஸ்டின் கொடுக்கும்போது 1 2 3 கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னது காரணம் இதான். நீங்க ஷஃபிள் கொஸ்டின் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் சைடு வந்து அஸ் அ டீச்சரா நீங்க வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா மேபி 1 2 3 அப்படின்னு அவங்க ஃபார்வர்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஷஃபிள் கொஸ்டின் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கொஸ்டினோட ஆர்டர் வந்து நம்மளுக்கு மாறிடும். ஸோ அவ்வளோதான். மோஸ்ட்லி நீங்க ப்ராப்பரா பண்ண வேண்டியது எல்லாமே என்ன அப்படின்னா ஜஸ்ட் செட்டிங்ஸ்ல போயிட்டு லிமிட் டு 1 ரெஸ்பான்ஸ் மட்டும் கொடுத்துருங்க. இது ரொம்ப மேண்டட்டரி. ஏன்னா உங்களோட ஃபார்ம்ஸ் வந்து ஒன்லி ஒன்ஸ் தான் என்டர் ஆகணும். ஸோ இன்னொன்று என்னன்னா இங்க போய் நீங்க எங்கேயும் ஃபைல்ல போய் சேவ் அந்த மாதிரி இது கொடுக்க தேவையில்லை. ஏன்னா ஆல் சேஞ்சஸ் சேவ்ட் இன் டிரைவ். நம்ம என்ன ஸ்டெப் பண்ணாலுமே அது ஆல்ரெடி சேவ் ஆயிட்டே இருக்கும். அவ்வளவுதான். ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இதுல வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னாலும் தாராளமா கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.